அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பயிற்சிக்கான 12 ராசிக்கான பலன்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சிம்ம ராசிக்கான இந்த 2025 சனி பயிற்சி பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க செய்ய வேண்டிய சில முக்கியமான பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயிலை நீங்கள் சொல்லும்போது அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் நடந்துகிட்ருக்கு, என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இருக்க போகுது, இல்லை திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு நிறைய தகவல்களை உங்களுக்கு சொல்ல காத்திருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த நம்பரை பயன்படுத்திக்கிறது நல்லது. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களையும் வீடியோக்களையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ராசியிலிருந்து, அதாவது மீன ராசியில் சனி பயிற்சி உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் வீட்டில் நிகழக்கூடியது. இந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறது 2025 மார்ச் 29 இருந்து 2027 ஜூன் 3 வரைக்குமே மீனத்தில் நடக்க போகுது. இந்த பயிற்சி உங்கள் ராசிக்கு அவ்வளவு அனுகூலமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக எதிர்பார்ப்புகளை வளர்த்தி கொள்வது நல்லதில்லை. உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் சில தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பீங்க. முயற்சிகளுக்கான பலன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்காது. சனி படிப்பினை தரும் நியாயமான ஆசிரியர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாதகம் தரக்கூடிய இடத்துல சஞ்சரிக்கிறதால இந்த நேரத்தில் சரியான பாதையை தேர்வு செய்கிறது நல்லது. குறுக்கு வழிகளை தவிர்க்கிறதோ அது மட்டுமே நல்ல பலன்களை கொடுக்கும். இல்லைன்னா பின்விளைவை சந்திக்கக்கூடிய நிலையை நீங்கள் ஏற்படுத்தலாம். தியானம் மற்றும் பிரார்த்தனை மூலியமாக எதிர்மறையான எண்ணங்களை நீக்கிறது நல்லது. நேர்மறையான எண்ணங்களை அதிகரித்து கொள்வதும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் தேவையான அமைதியை இது உங்களுக்கு கொடுக்கும். இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுதோ இல்லையோ பாதகமான பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னு கூட சொல்லலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். பணியிடத்தில் சில சவால்களை நீங்கள் சந்திப்பீங்க. அர்ப்பணிப்பு உணர்வோடும் திறமையோடும் பணியாற்றினாலும் கூட உங்களுக்கு அதிகாரம் கிடைக்காம போகலாம். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மூலியமாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க. தேவையற்ற பிரச்சனைகளில் உங்களுடைய பெயரை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய வார்த்தைகளையும் நீங்கள் கவனமாக பயன்படுத்துவது நல்லதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காம போகலாம். நீங்கள் தப்பே செய்யாமல் இருந்தாலும் கூட மேலதிகாரிகள் உங்கள் மீது கோபம் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கான இந்த தீமைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம். உங்களுக்கு அளிக்கக்கூடிய பணிகளை குறித்த காலத்துக்குள்ளே முடிக்க முயற்சி செய்கிறது நல்லது. இதனால் திட்டமிடுதல் உங்களுக்கு உங்கள் பணிகளை முடிக்க உதவியாக இருக்கும். பதவி உயர்வுகள் தாமதமாகக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். முயற்சி எடுத்து உங்களுடைய நிலையில் முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த தேவையான நடவடிக்கைகளை செய்கிறது மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் காத்திருக்கு. நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்களையும் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளை மாற்றி நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்ததாக குடும்ப உறவு மற்றும் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் சூழ்நிலைகளை அனுசரித்து செல்ல வேண்டியதாக இருக்கும். உங்கள் துணையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை பெரிதுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது. இது உங்கள் உறவையே சீர்குலைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். நிதானமாக செயல்படுங்க, பொறுமையாக செயல்படுங்க. உங்களுடைய முடிவுகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. திருமணத்துக்காக காத்திருக்கீங்கன்னா இந்த மாதம் உங்கள் துணை தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். இலக்குகளை அடைய வெளிப்படையாக இருக்கிறது அவசியம். கண்மூடித்தனமாக நம்புறது ஏமாற்றத்துக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும். உறவை அமைத்து கொள்ளும் முன்னாடி நல்லா ஆராய்ச்சி செய்து முடிவெடுக்கிறது நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து உங்களுடைய முடிவுகளை சொல்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். நெகிழ்வுத்தன்மையை எடுக்கிறது நல்லது. மற்றவங்களுக்கு சிறந்த புரிதலை ஏற்படுத்த உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது நிதானம் மட்டும்தான்.
உங்கள் அன்புக்குரியவர்களிடையே பிணைப்பை வலுப்படுத்த முயற்சி செய்வது நல்லது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கு இடையே தற்காலிக சவால்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கிறது போல நடக்காது, திட்டமிடுவது போல விஷயங்கள் நடக்காமல் போகிறது எரிச்சலை ஏற்படுத்தலாம். பொறுமையோடு செயல்படுவது நல்லது. கருத்து வேறுபாடுகளை கலைந்து புரிந்துணர்வை வளர்த்து கொள்வது நல்லதுங்க. தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறதும் நல்லது. பரஸ்பரம் அதிகமாக தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி உங்கள் துணையோட உணர்வுகளை புரிந்து நடந்துக்கிட்டு சமரசமான மனப்பான்மை உறவுகளில் ஏற்படுத்துறது மூலியமாக மோதல்களை நீங்கள் தவிர்க்கலாம். பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டறியும் இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். வதந்திகள் தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு பதிலாக உங்கள் வாழ்க்கை துணையோட கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க என்ன சொல்ல வராங்க இல்லை அவங்க உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கறது நல்லது. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு இலக்கை அமைத்து அதன்படி செயல்படுவது நல்லது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நிலை ஏற்படும். செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள வேண்டாம். சேமிப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கறது நல்லது. எந்த ஒரு முதலீட்டிலையும் முழுமையாக ஆராய்ச்சி செய்கிறது நல்லது. புதுசாக ஏதாவது முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான முதலீடு செய்யலாம், எதுக்காக இதை செய்யணும், இதன் மூலயமா நமக்கு என்ன ஆதாயம் இருக்கும், தேவையில்லாத இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கான்னு எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்கிறது நல்லது. அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ஒப்பந்தம் மாதிரி பிற வர்த்தக நடவடிக்கைகளில் பெரிய முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நிதி நிபுணர்களிடமோ உங்கள் வீட்டு பெரியவங்களிடமோ ஆலோசனை பெற்று அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப லாபம் கிடைக்காம போகும் அப்படிங்கிறதால புதிய முயற்சிகளில் சரியான நேரமாக இது கண்டிப்பாக இருக்காதுங்க. மற்றவங்களுக்கு நிதி உதவி வழங்குறத தவிர்க்கலாம். இல்லைனா நீங்கள் தடைகள் சந்திக்கக்கூடிய நிலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொறுப்போடு எச்சரிக்கையோடு இருங்க. உங்களுடைய நீண்ட கால பொருளாதார நலக்கு சேமிப்புகளுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கறது நல்லது. சேமிப்பு மட்டும்தான் பிற்காலத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். புதிய முதலீடுகள் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததான் மாணவர்களுடைய கல்வி நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அர்ப்பணிப்பு உணர்வோடு நீங்கள் படிக்கிறது நல்லது. மாணவர்கள் சிறப்பாக படித்து தங்களுடைய கனவுகளை நினைவாக்கி கொள்ள இந்த காலகட்டம் ஏதுவானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறிய சவால்களை சந்திக்கக்கூடிய நிலையில் கண்டிப்பாக இருப்பீங்க. ஆனால் அது தற்காலிகமான சவாலாக மட்டும்தான் இருக்கும். இலக்கை அமைத்து அதன்படி நீங்கள் செயல்படுறது நல்லது. சோதனைகளை கண்டு விலகி விடக்கூடாது. வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பை தொடரணும்னு நினைக்கிறவங்க இல்லை பல்கலைக்கழகம் நிறுவனத்தை பற்றின சாத்தியமான எல்லா ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டு அதுக்கப்புறமா வெளிநாடுகளுக்கு போகிறது நல்லது. போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கு தேர்ச்சி பெறணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் எல்லா வேலையும் நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும். இந்த ஒரு காலகட்டத்தில் ஓய்வு அப்படின்றது ரொம்ப முக்கியம். தேவையற்ற மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை குறைக்க ஓய்வும் தியானம் யோகா செய்கிறது மூலிமா நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்க. விபத்துகளை தவிர்க்க அவசரமாக நீங்கள் வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கலாம். சிறிய காரியங்களில் கூட மெதுவாக குணமடையக்கூடிய நிலை ஏற்படுது. அதனால் பொறுப்பாக நீங்கள் இருக்கிறது நல்லது. முழுமையாக குணமடைய நீண்ட காலம் ஆகலாம். எந்த ஒரு காயமாக இருந்தாலும் யோகா தியானம் செய்கிறது மூலிமா உங்களுக்கு மன அமைதி ஏற்படும். மன அமைதி இருந்தாலே ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சனியுடைய இந்த தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த முக்கியமான சில பரிகாரங்களை செஞ்சே ஆகணும். சனிக்கிழமைகளில் முதியோர் இல்லங்களுக்கு போய் நீங்கள் அங்கே தொண்டு செய்கிறது நல்லது. வாயற்ற ஜீவன்களான நாய்கள் பறவைகள் காக்கைகளுக்கு உணவும் தண்ணீரும் சனிக்கிழமைகளில் நீங்கள் கொடுக்கறது நல்லது. அதே போல் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தியானம் சனிக்கிழமைகளில் மேற்கொள்வது நல்லது. தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பருக்கையும் அவங்க சாப்பிடும்போது அவங்களுடைய மனசில் அவங்க நினைக்கக்கூடிய எல்லா விதமான நற்பலன்களும் உங்களுக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் ஏழை வீடற்றவங்களுக்கு போர்வையும் துணிகளையும் தானம் செய்கிறது மூலியமாகவும் சனியுடைய தாக்கத்தை குறைக்கலாம். அதே போல் ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லையும் சனி பகவானை பிரார்த்தனை செய்கிறது நல்லது. அதே போல் ஹனுமான் சாலிசாவை தினமும் படிக்கிறதோ இல்லை கேட்கறது மூலியமாகவோ நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். இந்த வீடியோ மூலியமாக சிம்ம ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு
அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.